குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி ஈஸியாக வரைஞ்சி 8 மார்க் வாங்கிறது. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் 1. லெஸ் தென் 1 அப்படின்னா இங்கே பாருங்கள் 2/3 அப்படின்றது லெஸ் தென் 1. இந்த கண்டிஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் கீழே என்ன நம்பர் பெருசாக இருக்குன்னு பாருங்கள், பெரிய நம்பர். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு ரப் டயக்ராம் போட்டுக்கணும். ஓகேவா? ரப் டயக்ராம். ஓகேவா? ரப் டயக்ராம்ன்றது ஒன்றும் இல்லை, ரஃப்பாக நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறது தான். ஸோ பாருங்கள், ரஃப்பாக நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போட்டு வரோம். ஸோ இந்த ஸ்லோப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம வரையணும். இதில் ஸ்லோப் போடணும். ஓகேவா? ஸோ இதில் நேம் கொடுக்கும்போது கீழே Q, ஓகேங்களா, இங்கே R. இப்போ லெஸ் தென் 1 அப்படின்னா டேஷ் உள்ளே வரும், கிரேட்டர் தென் 1னா டேஷ் வெளியில் வரும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ லெஸ் தென் 1 போது இங்கே R டேஷ், இங்கே R, அதுங்க மேலே இங்கே P டேஷ் வரணும், இங்கே Pனா இங்கே R. இப்போ லெஸ் தென் 1 போது டேஷ் இந்த நம்பருக்கு போகக்கூடிய டேஷ் கீழே வரணும், அதாவது உள்புறமாக வரணும். அதே கிரேட்டர் ஒன்றுனா வெளிப்புறமாக வரணும். நம்மளுக்கு புக்கில் மாடலில் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நம்ம ஃபேர் டயக்ராம் வரையுது பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஃபேர் டயக்ராம் அப்படின்னா இதில் மேக்ஸிமம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 சென்டிமீட்டரில் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கணும், அவ்வளோதான். அவ்வளோ 3 சென்டிமீட்டரில் ஒரு லைன் வரைஞ்சிக்காங்க. சின்னதாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், 3 சென்டிமீட்டர் ஒரு லைன் வரைஞ்சிக்காங்க. ஓகேவா? 3 சென்டிமீட்டர் லைன் போட்டுக்கோங்க. இந்த 3 சென்டிமீட்டர் லைனில் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு 60 டிகிரி வர மாதிரி மேலே ஒரு லைனும் அதே மாதிரி 3 சென்டிமீட்டரில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதே 3 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீழேயும் ஒரு 3 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிக்காங்க. ஒரு 60 டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டு இதில் 2 சென்டிமீட்டர், இங்கே அது 2/3 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 சென்டிமீட்டராக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுலேயும் ஒரு 2 சென்டிமீட்டர் புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுலேயும் 2 சென்டிமீட்டர், அதாவது 3 ரேலையும் நம்ம 2 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். ஓகேவா? இதை ஜஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். பேரானா அந்த கேப் வந்து ஈவனாக இருக்கணும். இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப் வந்து ஈவனாக இருந்து தான் படம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் சிமிலர்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று முன்ன பண்ணி இருந்தால் சிமிலர் கிடையாது. இவ்வளோ தான். இப்போ இந்த லைனை மட்டும் என்ன பண்ணலாமா, எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல் எக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி 1ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அப்போ இது Q அப்படின்னா இது Q1, இது Q2, இது Q3. ஓகேவா? ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா R டேஷ், இது R, P டேஷ், P. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ டேஷ் எங்கே வருதோ அங்கே தான் ஆர்க் வரணும், டபுள் ஆர்க்கு. ஸோ அது எப்படி நம்ம வரைகிறது அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் நம்ம கையிலேயே ஒரு ஆர்க் மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம வரைஞ்ச மாதிரி போட்டுடுறோம். இது ஆக்சுவலி காம்பஸ் யூஸ் பண்ணி தான் போடணும். பட் இந்த ஸ்லோனருக்காக, ஏன்னா திருத்தும் போது யாரும் மெஷர் பண்ணி பார்க்க போகிறதில்ல. ஸோ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ 2/3 லெஸ் தென் 1 போது இந்த மாதிரி சின்ன படமாக தான் வரும். இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது, இத்தனை சென்டிமீட்டர் தான் வரையணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொடுக்கக்கூடிய அளவுலேயே இதில் பெரிய அளவு எதுவோ அதை மெஷர் வச்சுட்டு எடுத்துக்கிட்டு இங்கே 2 சென்டிமீட்டர் புள்ளி வச்சிடும். சப்போஸ் 7/4 கொடுத்தாங்கன்னா எப்படி போடலான்னு பாருங்கள். ஓகேவா? இப்போது சிமிலர் ட்ரையாங்கிள் 7/4 எடுத்துக்கிறேன். சிமிலர் triangles
7/4 இது greater than 1. ஓகேவா? ஸோ இதுக்கு அதே மாதிரி ரப் டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு அதே மாதிரி ஒரு ரப் டயக்ராம் சின்னதாக. ஈஸியாக தான் இருக்கும், 8 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ யாரும் பிழை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கணும் வரைகிறது. யாரும் எக்ஸாமில் எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணலாம் வரைய போகிறதில்ல. எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்குமே இது முறையாக வரையணுன்ற மெத்தடு உங்களுக்கு தெரியாது. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்லாம் பார்க்குறதுக்கு அழகாக சிமிலர் இருக்கும். பட் கிரேட்டர் தென் ஒன்றுனா டேஷ் வெளியில் வரணும். பாருங்கள், இங்கே பி டேஷ், இங்கே ஆர் டேஷ் வரும், இங்கே பி, இங்கே ஆர் வரணும், இங்கே கியூ. ஸோ இதான் ரப் டயக்ராம். இப்போ இதில் பெரிய அளவு பாருங்கள் 7. அப்போ நம்ம 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகேவா? 3 லைன் இந்த மாதிரி வரையணும் நம்ம. ஸோ பாருங்கள், 7 சென்டிமீட்டர் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? 7 சென்டிமீட்டர் ஒரு லைன் போட்டுட்டு இதில் 4ன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த 4க்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. 7ல் ஒரு மார்க்கு, 4ல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி இப்படி 7 வச்சுட்டு ஒரு ரே போடுங்க. அதே மாதிரி கீழே அதே மாதிரி 4ல் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே ஆக்சுவலி எல்லாத்துலேயும் நம்ம பாயிண்ட் வைக்கணும், ஒவ்வொரு சென்டிமீட்டராக பிரிச்சுக்கோங்க. இங்கே ஒரு சென்டிமீட்டர் Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, Q7. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி போகிறோம் பாருங்கள். கீழே 7 சென்டிமீட்டரில் ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஒரு லைன் போட்டுருக்காங்க. Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, Q7 ரே போட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே 4ன்ற அளவில் 1 2 3 4 அதை ஃபஸ்ட்டு இப்படி திருப்பி காட்டணும் உங்களுக்கு. அதாவது 0லேருந்து போகணும். ஸோ 0லேருந்து 4 போகும்போது இங்கே வருது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 4 4ஓட மேட் பண்ணுங்க. ஓகேவா? அதேமாதிரி இங்கே 7 வரும், இந்த 7 7ஓட ஜாயின் பண்ணிடுங்க. இங்கேயும் 4, அதாவது இது Q அப்படின்னா இங்கே Q1 வரும். இது Qனா Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, Q7. ஓகேவா? ஸோ இப்போ இந்த Q4 இதோட இந்த Q4 இங்கே ஆட் பண்ணுங்கள். ஆக்சுவலி 4 சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும், இதில் 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும் பாருங்கள் கரெக்டாக. ஸோ இந்த 4 சென்டிமீட்டர் ஆட் பண்ணுங்கள், இதில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி அதே மாதிரி 7 7ஓட ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், படம் பார்க்குறதுக்கு இப்போ சிமிலராக தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நேம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர், இங்கே பி, இங்கே பி டேஷ், இங்கே ஆர் டேஷ். ஸோ இப்போ இது கிரேட்டர் தென் ஒன்றுலாம் ஆர்க்கு வெளியில் வரணும், அதாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கணும். டேஷ் எங்கே இருக்கோ அங்கே ஆர்க்கு டபுளாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், காம்பஸ் யூஸ் பண்ணியும் போடலாம். ஸோ சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கையில் போட்டுக்கோங்க. இல்லை பெருசாக இருக்குன்னா காம்பஸ் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு உண்மையாக வரைஞ்ச மாதிரி இருக்கும். அது இங்கே பாருங்கள், இங்கே காம்பஸை வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது இந்த ஆருக்கும் ஆர் டேஷுக்கும் ஒரு கொஞ்சம் கால் பகுதி எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்க் இப்படி வரையுங்க. வரைஞ்சிட்டு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு இதில் வச்சு என்ன பண்ணணுமா, அதில் போகிற மாதிரி கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இது யாரும் மெஷர் பண்ணிலாம் பார்க்க போகிறதில்ல. பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே Q6 Q7 கட்டியில் ஒரு ஆர்க். ஸோ இது அதே மாதிரி வச்சு கட் பண்ணிக்காங்க. இதை நீங்கள் ஓவர் ரைடிங் பண்ணி நாமளே தப்பு காமிச்சிடக்கூடாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஆர்க் மட்டும் அடிக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு செமி ஆர்க், சிங்கிள் ஆர்க் மட்டும் அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், கையிலே பென்சில் வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி தான் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் வரையாது. ஸோ கிரேட்டர் தென் 1 அப்படின்னா டேஷ் வெளியில் வரணும், லெஸ் தென் 1 டேஷ் உள்ளே வரணும். ஸோ இந்த ஆர்க்கு டபுள் ஆர்க் எங்கே டேஷ் இருக்கோ அங்கே வரையணும். எல்லாமே கையிலே போட்டுடலாம், காம்பஸே தேவையில்லை, பென்சிலு ஸ்கேல் இருந்தால் போதும். ஓகேவா? ஈஸியாக நம்மளால் ஒரு 8 மார்க் வாங்க முடியும். இது மேக்ஸிமம் கேட்குற சான்சஸ் இருக்குது. இது இல்லைன்னா 2 டேஞ்சன்ட்டு கேட்பாங்க. ஓகேவா? 2 டேஞ்சன்ட்டு எல்லாருக்கும் எளிமையாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.